சம்டைம்ஸ் சிலர் பேசுறது வந்து அப்சர்டா தெரியும், முட்டாள்தனமா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், மீனிங்லெஸ்ஸா இருக்கும், கன்ஃபியூசிங்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சோம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க பேசுறதுல வந்து நிறைய அர்த்தங்கள் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் சொல்லுவாங்க, சில சுச்சுவேஷன்ஸ்ல சண்டையே போடக்கூடாது, பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா சிலர் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாதான் அமைதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு தோணும். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல உள்ள ஆழமும் அர்த்தமும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து அமைதி வந்து ரிசல்ட் கொடுக்காது, குட் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, அட் டைம்ஸ் வார் இஸ் பீஸ். சில சமயங்கள்ல போரே அமைதியை தரும். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, லெஸ் இஸ் மோர். இது கொஞ்சம் அதிகப்படியாவே யூஸ் பண்றாங்க இப்பெல்லாம். லெஸ் இஸ் மோர் அப்படின்றது இதுவும் இந்த கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பேரு, அதாவது பார்க்கறதுக்கு அப்சர்டா தெரியும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து நோக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆழ்ந்து பார்த்தோம், யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து அளவுக்கு அதிகமான மீனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்றத இங்கிலீஷ்ல பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பாரடாக்ஸ். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சேஞ்ச் இஸ் தி ஒன்லி திங் தட் கேனாட் பி சேஞ்ச். ஸோ இது கூட பாரடாக்ஸ் தான். என்ன இது மறுபடியும் மறுபடியும் சேஞ்சுன்றாங்க, அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இஃப் யூ திங்க் டீப்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அது மாதிரி இன்னொரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், யூ நோ ஐ நோ தட் ஐ நோ நத்திங். புரியுதா?